guys, நான் தான் கேக்கிங் பேசுகிறோம். நம்ம இப்போ ஒரு கிளாஸ் ஸ்கோர் மேட்ச் நடந்திருக்கோம். வந்த இடத்துல நம்மள இஎம்பியும் பேராஃபானில் இருக்க ரெண்டுமே எவ்வளோ ரெண்டுமே 4th லெவல் ஆக்கியிருக்கோம். 4th லெவல் ஆக்கப்பட்ட பாடு இருக்கு. நாங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த வீடியோ இருக்குது லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிங்க வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி கீழே வந்தால் கீழே 2 பேர் ஆனால் அப்படி அழுத்தத்தில் ஒருத்தர் நாக் ஆகிட்டான். என்னக்குள்ளே பார்த்தா டக்குனு குளோல் போட்டுட்டேன். 2 பேர்னு பார்த்தா என் பேக்லேருந்து ஒருத்தன் அடிச்சிருந்தா டக்குனு ஒரு குளோல் போட்டுட்டு சக்குன்னு நாக் பண்ணி போட்டான். கில் எடுத்துலாஞ்சிட்டு இந்த ஃப்ரெண்டில் போட்டு அந்த குளோல் ஒருத்தன் உடச்சிட்டு பார்த்தா நாக் பண்ணி போட்ட மட்டும் தான் இருந்தான். இன்னொருத்தனுக்கு ஆனா சரி அவன் எப்படியும் பின்னாடி வருவான் அப்படி டக்குனு ஒரு குளோல் போட்டேன். பார்த்தா உட்காந்து மட்டும் வந்துட்டு இருந்தான். ஓகே வாடாக்கான வாடா அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு இருந்தான். டக்குனு குளோல் கடன்னு அழுத்து விடும். டக்குனு உடஞ்சோன்னா ஊக்காம போட்டுருந்தான். அப்படி பிடிச்சி ஒரு அழுத்து நாக் பண்ணியாச்சு. நாக் பண்ணிட்டு விட கூடாது எப்பவுமே. அதனால கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒருத்தன் தான் இருக்கான். அவனே அடிச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த ரவுண்டை வின் பண்ணிடலாம் இருந்தான். அது மாதிரி என் டீம் நல்லா டேமேஜ் கொடுத்தாங்களே. என் டீம் மெடிக்கிட்டு போட ஓடிட்டு இருந்தா. நான் அவனை விடாம அடிச்சுட்டு இருந்தேன். அடிச்சது எனக்கு நல்லா டேமேஜ் திரும்பி லோட் பண்ணி டக்குனு கில்லையும் எடுத்தாச்சு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ இருக்கு லைக் பண்ணிருக்க ப்ளீஸ்.